கேரள மாநிலம் பையனூரில் நகராட்சி தேர்தலுக்காக அமைக்கப்பட்டிருந்த காங்கிரஸ் அலுவலகத்தை கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதாம். வணக்கம். எப்போது இது நிகழ்ந்தது? மேலும் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என கண்டறியப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? முழு விவரம். வணக்கம். அதாவது கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட இந்த பையனூரில் காங்கிரஸ் அலுவலகத்தை தாக்கிய கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் தொடர்பான காட்சிகள் தான் தற்போது நாம் திரையில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளாவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் ஆளுங்கட்சியான கம்யூனிஸ்ட் தலைமையிலான கூட்டணி பெரும்பாலான இடங்களில் தோல்வியை தழுவியது. அதேபோல வெற்றி பெற்ற காங்கிரஸ் கூட்டணி தொண்டர்கள் பல இடங்களில் தங்களது வெற்றியை கொண்டாடி வருகின்றனர். தோல்வியால் நின்று போன கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் காங்கிரஸ் கட்சியினுடன் மோதலில் ஈடுபட்ட சம்பவங்கள் பல இடங்களில் அரங்கேறி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கண்ணூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பின்னோட்டுக்கரம் என்ற பஞ்சாயத்தில் கம்யூனிஸ்ட் ஆதரவு கும்பலாக சாலையில் இறங்கி அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களோடு சென்று தங்களுக்கு எதிராக தேர்தலில் பணியாற்றுவர்களை வீடு தேடி சென்று நேற்றைய தினம் தாக்குதலில் ஈடுபட்டனர். அதே போல வாகனங்களும் உடத்தை சேதப்படுத்தினர். இந்த சம்பவம் நேற்று அரங்கேறியது. இந்த நிலையில் இந்த கண்ணூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட பையனூர் நகராட்சி தேர்தலுக்காக காங்கிரஸ் சார்பில் தேர்தல் அலுவலகம் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த தேர்தல் முடிவு வெளியான பின்பு வெளியாக வந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் தொண்டர்கள் அந்த அலுவலகத்தில் பட்டாசு வெடிக்கை செய்ய, அதே போல சூட்டை உடைத்து அலுவலகத்திற்கு புகுந்து அங்குள்ள பொருட்களையும் சேதப்படுத்தி அதே போல தலைவர்களின் படத்தையும் அடித்து உடைத்ததோடு காங்கிரஸ் கூட்டணி கட்சியின் கொடிகளை சேதப்படுத்தி சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ள நிலையில் பையனூர் போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த 10க்கும் மேற்பட்டவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் கண்ணூர் மாவட்டம் முழுவதும் பெரும் பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. அதே போல கண்ணூர் மாவட்டத்தில் முழுவதுமாக உள்ள பஞ்சாயத்திலிருந்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தால் கண்ணூர் மாவட்டம் பஞ்சாயத்து உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சதாம்.